தமிழகத்தின் முதல் இருமொழி தேர்தல் செயலி உரிமை. வேட்பாளர்களின் கல்வி, சொத்து மதிப்பு மற்றும் வழக்கு விவரங்கள் விரல் நுழையில் அறிய இப்போதே தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. அன்பார்ந்த ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் அம்பாள் பழனிசாமி அவர்கள், சகோதரர் ஆனந்தன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ஆனந்தன் அவர்கள் அண்ணனுடைய அப்பா, அவங்க குடும்பம் பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அதை விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இணைந்திருக்கிறார்கள். அவரை இங்கே வரவேற்பதோடு அவர் ஏன் இணைந்தார் என்றதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சகோதரர்களே. இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்தவித இதுவும் இல்லை. மக்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை நம்மளுடைய கொங்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அதை தமிழில் அவர் என்ன பேசுகிறாருன்ற அந்த மொழிபெயர்த்து சொல்லிட்டு இருந்தா, அப்போ அவிநாசி தொகுதி எப்படி இருக்கிறது, அவிநாசி மக்கள்லாம் எப்படி இருக்கிறது என்பது பிரதமர் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். நானும் அவிநாசி பற்றி அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினால எப்படி விவசாயிகள் பலனடைந்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கேன். அந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு எப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் இன்றைக்கு பல விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அப்படியே மாற்றி இருக்கிறது. இன்னும் சில குட்டைகள்லாம் விட்டு போயிருக்கிறது. அதற்கும் நாம் உடனே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் பகுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதே போல் ஐயா அவங்க இந்த பகுதியினுடைய மக்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதே போல் ஐத்தாடைகள், இதெல்லாம் பற்றி கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் கூட நேற்றைக்கு திரு நரேந்திர மோடிஜி ஐயா கிட்ட எடுத்து சொன்னேன். அதே போல் சகோதரர்களே, இன்றைக்கு 23ஆம் தேதி அன்றை தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை திமுக அரசாங்கத்தின் மேல மக்கள் இன்றைக்கு ஒரு பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். எங்க போனாலும் கூட திமுக அரசாங்கத்தின் மேல மக்களினுடைய, இன்னும் சொல்ல போனா ஒரு ஆதங்கம், ஒரு வெறி, இப்படிதான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக என்னைக்கு வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்ற அந்த இதை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நேற்று பாராளுமன்றத்துல நடந்த சம்பவம். பாராளுமன்றத்துல மகளிர் மசோதாவை திமுக தோற்கடிச்சிருக்கிறாங்க. நம்முடைய சகோதரிகள் திமுகவை மன்னிக்க மாட்டார்கள். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. திமுக இன்றைக்கு மகளிர், குறிப்பாக சகோதரிகளினுடைய இடஒதுக்கீட்டை தட்டி பறித்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில் அதிகாரம் பெறக்கூடாது என்ற இந்த கெட்ட எண்ணத்தோடு இந்த மசோதாவை தோற்கப்படும். இதுக்கு திமுக, நம்மளுடைய சகோதரிகளுக்கு இந்த திமுக அரசாங்கம், காங்கிரஸ் கூட்டணியானது, இந்தி கூட்டணியானது ஒவ்வொரு சகோதரிக்கும் கூட பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்போ சாதாரண மக்களும், சாதாரண அடித்தட்ட மக்களும் கூட திமுக எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் என்பது இன்றைக்கு நிறைவேற முடியாத ஒரு கனவாக இருக்கிறது. திமுக மட்டும்தான் ஆகும், அவங்க குடும்பம் மட்டும்தான் ஆக முடியும் என்ற சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் த்ரோட்டு கொஞ்சம் போயிடுச்சுங்க. அதனால திமுக குடும்பத்துல மட்டும்தான் உயர் பதவிகள் வரணும், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உயர் பதவிக்கு வரக்கூடாது என்ற அந்த கெட்ட எண்ணத்துல திமுக அரசாங்கமானது இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார்கள். நம்மளுடைய சகோதரிகள், தாய்மார்கள் மன்னிக்க மாட்டார்கள். திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய சகோதரிகளுக்கு. நம்மளுடைய தொகுதியெல்லாம் கிட்டத்தட்ட 52% நம்மளுடைய சகோதரிகள் தான் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீலகிரி பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டாலே 52% பெண் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு சரியான 23ஆம் தேதி அன்று அவர்கள் திமுக அரசாங்கத்துக்கு தக்க பாடத்தை கற்பிப்பார்கள். கடந்த 11 வருஷம் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய
உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் யூபி அரசாங்கம் இருக்கும் பொழுது, யூபி திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வெறும் 2009 2014 வரலும் ஒதுக்கின நிதி வெறும் 800 கோடி ரூபாய், வெறும் 800 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் 2014 பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இன்றைக்கு வரலுமே வருஷத்திற்கு 8000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரயில் பொறுத்தளவுக்கு முழுமையாக ரயில் திட்டங்கள் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 9 புதிய ரயில் பாதைகள் சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர்லிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயில், அதே போல மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து பெங்களூர் மைசூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து விஜயவாடா திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில். இப்படி 14 வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் மட்டுமே புல்லட் ட்ரெயின் சென்னை பெங்களூர், பெங்களூர் ஹைதராபாத், ஹைதராபாத் சென்னை, இப்படி ஒரு முக்கோண அளவுல ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஹைவேக்கள் 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இது எல்லாமே நீ தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனாலும் ரோடு வசதியானது, தேசிய ஹைவேக்களினுடைய வசதியானது வேற எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம் அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே 600 ஏக்கர் இடத்த அக்விசேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா திமுக அரசாங்கம் வந்த பிறகு அந்த 5 வருஷம் அந்த இடத்த நம்ம கிட்ட கொடுக்காம நம்ம ரொம்ப சீக்கிரம் கொடுக்கணும்னு வலியுறுத்தின பிறகு பொதுமக்கள், வியாபாரிகள், தொழில் துறையினர் எல்லாம் சொன்ன பிறகு இப்ப ரீசெண்டா தான் இடத்த சாங்ஷன் பண்ணி அதுக்கு இடத்த கொடுத்துருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க அரசாங்கம். ஒப்படைச்ச பிறகு கிட்டத்தட்ட 42,000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே 42,000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் ஆல்ரெடி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம், சென்னை விமான நிலையம், வேலூர் விமான நிலையம், சேலம் விமான நிலையம், தஞ்சாவூர்ல விமான நிலையம். இப்ப விமான நிலையம் சாதாரண மக்களும் கூட இன்றைக்கு விமானத்துல பறக்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம எல்லாமே டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கிற இந்த ஊர், டெக்ஸ்டைலுக்கு என்று சொல்லக்கூடிய PM மித்ரா பார்க், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அந்த பார்க்ல மட்டுமே வேலை வாய்ப்பு, கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த திட்டம் 7 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலேயும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, விருதுநகரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இங்கே டெவலப் பண்ணுவதற்கு நிதிகள் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தவிர MSMEக்களுக்கு கொரோனா நேரத்தையும் தாண்டி அவர்கள்லாம் வெளிவர வேண்டும் என்று MSMEக்கு சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு, இதெல்லாம் விவசாயிகள் அதிகமாக இருக்கிற பகுதி, விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய், கிட்டத்தட்ட 25 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 லட்சம் பேருக்கு வீடுகள், பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வீடுகளுக்குமே டாய்லெட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு குடிநீர், கிட்டத்தட்ட 90% வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு குடிநீர் கனெக்ஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோசியல் செக்டார்லையும் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மகளிர் தாய்மார்களுக்கு முத்ரா திட்டத்துல, கிட்டத்தட்ட முத்ரா வங்கி திட்டம் தமிழ்நாட்டுல அதிகமாக பயனடைந்திருக்கிற சகோதரிகளாக இந்தியாவிலே 2வது இடத்துல முத்ரா லோன். அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பானது 125 நாட்களாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்முடைய ஏழை மக்களுக்கு மாசத்திற்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய ஏழை மக்களுக்கான உணவு பாதுகாப்பு திட்டத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. சென்னை மெட்ரோ ரயில் நிலையம், அதே மாதிரி சென்னையில இவங்க பாதி நாள் கிடப்புல போட்டிருக்கிற மதுரவாயில் சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். இப்படி பல திட்டங்களை கொடுத்துருக்கோம்.
வரல, ஒரு ரோட் ஷோ போல சும்மா ரோட்ல நடந்து போய் ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இல்லைங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் எப்பயுமே ஆன்மீகத்தின் பக்கம், அவர்கள் தேசியத்தின் பக்கம். அது ரஜினிகாந்த் ஐயா அவங்க நேரம் சொல்லியிருக்காங்க, அவங்க எப்பயுமே தேசியத்தின் பக்கமும் ஆன்மீகத்தின் பக்கம். வந்து முதல்ல நிறைய படிக்கணும்னா, முதலமைச்சருக்கு அரசியல் ஒரு தெளிவே இல்லை. அரசியல்ல ஒரு யாரோ எழுதி கொடுக்கறத வந்து பேசுறத வர ஒரு முதலமைச்சராக இருக்கவே முடியாது. அதனாலதான் மக்கள் அவரை தூக்கி எறியறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து எப்போ சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? முதல் எலெக்ஷன் நடந்த 1952 அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்குது? கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 80வது வருஷத்துல இருக்கிறோம். அப்ப நமக்கு தொகுதிகள் முன்னேற வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்த வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்துவதுதான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வருது, டபுள் மடங்கு தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுல டபுள் மடங்கு எம்பிக்கள் வேண்டாம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? இப்போ நீலகிரி எடுத்துக்கோங்க, நீலகிரி தொகுதிக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுடைய நேதாஜி பார்க்ல இருந்து வயநாடு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர். ஒரு எம்பி வந்து ஒரு சாதாரண மக்கள் வயநாட்டுல இருக்கிறவங்க எம்பி பார்க்கணும்னா 250 கிலோமீட்டர் வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் எப்பயுமே நம்ம பிரதமர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சீர்திருத்தங்களை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சீர்திருத்தம். இன்றைக்கு தேவைகளுக்கு என்ன? இன்றைக்கு தேவை கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததையே நம்ம இன்னும் வச்சுட்டு இருக்க முடியுமா? மக்கள் தொகை வளருது, மக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க, நாடு முன்னேறி கொண்டிருக்குது. நம்ம 2047 வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரத், தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ போகும்போது நம்ம நிறைய டீலிமிட்டேஷனுடைய தேவை இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சகோதரிகளுக்கு இடத்த ஃபிக்ஸ் பண்ண, நம்மளுடைய நீலகிரி தொகுதி எடுத்துக்கோங்க, 52% ஓட்டர் வந்து நம்மளுடைய சகோதரிகள். அப்போ அவங்க இந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல? ஏன் ராஜாவே இருக்கணுமா? இங்க ராஜா தான் இருக்கணுமா? ஏன் ஒரு ராணி வரக்கூடாதா? சகோதரிகள் எம்பிகளாக வர வேண்டும், தாய்மார்கள் எம்எல்ஏக்களாக வர வேண்டும். அதுக்கெல்லாம் நேரங்காலம் கிடையாது, எப்போ வேணாலும் வரணும். எப்போதான் அவங்க வர்றது? அவங்க அதிகாரம் கொடுக்கணும். திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது சமூக நீதியை பத்தி பேசுறது. அவங்க என்ன இது மகளிர் பட்டியலின மக்களுக்கு எதிரானவங்க இருக்கிறாங்க, இப்ப தாய்மார்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் நம்ம கனிமொழி அக்காவும் ஸ்டாலினாவும் ஒவ்வொரு சகோதரிகிட்டும் மன்னிப்பு கேட்கணும். நீங்க பார்த்த கண்ணாதான் இருக்கணும்னா, மற்றபடி அது கூட்டம் வந்து ஒரு 5000 பேர் போயிருப்பாங்கன்றதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி அண்ணா. வெங்கடேசனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா நாடாளுமன்றத்துல எங்க கட்சியில, நாடாளுமன்றத்துல அது குறிப்பாக ராஜ்யசபால நாங்க வந்து பலம் பெறுந்தவர்களாக இருக்கிறோம். மிகப்பெரிய பலமை மிக்க ஓட்டுக்கு தேவையான எம்பிஸ்கள் இருக்காங்க. நான் ராஜ்யசபால தான் எனக்கு ஓட்டு. ராஜ்யசபால ஓட்டு போடுற அன்னைக்கு நான் ஓட்டுக்கு போக போறேன். நன்றி அண்ணா. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். தெரிவிக்க மாட்டேன். அது பெண்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து வெளியில போனா அடிச்சிருவாங்கன்னு பயமா கூட இருக்கலாம். அதாவது சகோதரிகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குலவெறி தாக்குதல் இருந்து. ஒரே நிமிஷம் முடிச்சிடணும். கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்ல விடுங்கண்ணா. அப்புறமா உங்க கேள்வி கேளுங்க. நானே தொண்டை போய் தண்ணி குடிச்சு. ஆனா பிரேமலதா அக்கா என்ன சொன்னாங்க? எங்க அண்ணனை வச்சுக்கிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. கூட்டணி தலைவர் அந்த அக்கா வந்து பாருங்க, அந்த அக்கா எவ்வளவு வெளிப்படையா இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த கஞ்சா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க, பாலியல் கொடுமைகள் நடத்துறாங்க. அவர் ஸ்டாலினை வச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஸ்டாலினுக்கு வெக்கமான சூடு சொன்ன இருந்தா இந்நேரம் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். நன்றி அண்ணா. திமுக குறிப்பாக சேகர் பாபு, திமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே சாமி கும்பிடுறதுக்கு எதிரானவர்கள். சாமியை கும்பிடக்கூடாதுன்றாங்க, கோயிலை புனரமைக்க கூடாதுன்றாங்க, கோயில்ல கொள்ளை அடிக்கிறது, கோயில் சொத்தை அபகரிப்பது, இதெல்லாம் திமுக காரனுக்கு நீங்க சொன்ன மாதிரி வாழையடி வாழையா கைவந்த கலையாக இருக்கிறது. கோயில்களை பாதுகாக்க வேண்டும், நம்மளுடைய ஆன்மீகத்தை பாதுகாப்பது நாங்க தான் பாதுகாப்போம். நிச்சயமாக அந்த பகுதியில, அந்த கோயில்ல, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அந்த மக்கள் சுமூகமா வழிபடுவதற்கான வசதியை நான் ஏற்படுத்தினேன்.